ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். இந்த நாளில் கூட தேவ செய்தியின் தலைப்பு வந்து எனக்கு செவி கொடுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வந்து நம் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். நீங்க செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யார் ஒருத்தர் செவி கொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணுவாங்களாம், போதிப்பாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றோம்னு சொன்னா அவங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை நம்ம சரியாய் செய்து முடிக்க முடியும். இல்லைன்னா ஏனோ தானும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகவே நாம் சரியான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, அதற்கு நாம் நல்ல செவி கொடுக்கும் பொழுதுதான் அந்த காரியத்துல நாம் சரியா அந்த காரியத்தை செய்ய முடியும். நம் மற்றவர்கள் மத்தியில உயர்ந்த நிலைமைக்குள்ள கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம ஏன் நாம் செவி கொடுக்க வேண்டும்? சொல்றாரு அழகா, வந்து எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். நீங்கள் செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பாராம். ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, சாமுவேல் இருக்காரு. சாமுவேல கர்த்தர் கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேல் என்று என்ன பண்றாரு, கர்த்தர் அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்காரு, சின்ன பையனா இருக்காரு. அந்த நேரத்துல கூட என்ன பண்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்ப பாருங்க, உடனே என்ன பண்றாரு, ஏலி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்ன பண்றாரு, என்னை கூப்பிட்டீங்களே என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. 3 டைமும் கூப்பிடுறாரு. 3 டைம் என்ன பண்றாரு, எழுந்து போறாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, செவி கொடுக்கறதுல அவ்வளவு தீவிரமாய் சாமுவேல் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சாமுவேல் கர்த்தருக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக சாமுவேலை கர்த்தர் எப்படி செய்திருக்கிறான்னு சொன்னா, வேதாகமத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சாமுவேல் கர்த்தருக்கு செவி கொடுத்தது நிமித்தமாய் சாமுவேல் வளர்ந்தாராம். கர்த்தர் சாமுவேல கூட இருந்தாராம். அவருடைய வார்த்தை ஒன்று கூட என்ன பண்ணலையாம், தரையில விழுந்து போக விடாத அளவுக்கு கர்த்தர் சாமுவேலை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாமுவேல் இஸ்ரவேல்ல ஒரு முதல் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டார். காரணம், சாமுவேல் தேவனுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப யார் ஒருத்தர் தேவனுக்கு செவி கொடுக்கிறாங்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம செவி கொடுக்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட ஒரு காரியங்கள் சொல்லப்படும். நம்ம செவி கொடுத்து அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆகவேதான் வெளிப்படுத்தல சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஏன் எல்லாருக்குமே காது? அப்ப பாருங்க, எல்லாருமே என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் மாத்திரம்தான் கவனிக்கிறீங்க. அந்த ஒரு சிலர்ல நாமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான் என்று சொன்னால் அவனை கொண்டு கர்த்தர் என்ன காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் நாம கர்த்தருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்வார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்றாங்களா, அசட்டை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன உண்டாகுமா, ஞானம் உண்டாகும். இன்றைக்கு ஏன் நிறைய பேர் நம்மளை பாருங்க, எந்த காரியங்கள் செய்தாலும் குறைவா பேசி கொண்டிருக்காங்க. காரணம், ஞானம் இல்லாமல் இருப்பது. ஞானம் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு வேல்யூ கிடையவே கிடையாது. நீங்க என்னதான் ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும், என்னதான் அவங்களுக்கு மேன்மையான காரியங்கள் அழகுள்ளவர்களா இருந்தாலும், அவர்களுக்கு ஞானம் இல்லை என்று சொன்னால் அவர்களை வேல்யூவே இருக்காது. அவர்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆகவேதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, சாலமோன் ஞானி என்ன பண்ணாருன்னு சொன்னா, தேவ சமூகத்துல
பலியிடுறாரு. பலியிட்ட பிறகு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு. சொப்பனத்துல என்ன பண்றாரு, பேசுறாரு. உனக்கு என்ன வேணும் கேள், நான் உனக்கு தரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறாரா, ஞானத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அந்த ஞானமானது அவருக்கு என்ன கொடுத்துச்சா, ஞானம் அவருக்கு கனத்தையும் அவருக்கு புகழ்ச்சியையும் அவருக்கு ஒரு பெரிய மேன்மையும் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஏன் தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு செவி கொடுன்னு சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய காரியங்களை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம், கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்தீர்கள் என்று சொன்னால் முதலாவதாக உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம மூடரா இருப்போம் என்று சொன்னால் மூடர் தான் என்ன பண்ணுவாங்களாம், ஞானத்தை அசட்டை பண்ணுவாங்க. இன்றைக்கு நாம் முட்டாளா இருந்து ஞானத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் என்ன பண்ணோம், ஞானத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவதாக ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தான் என்று சொன்னால் அவனுக்குள்ளாக தேவன் விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சாலமோன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா, பெருக பண்ணும். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாராம், ஞானத்தை கொடுப்பாராம். இரண்டாவதாக அவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, நிறைய பேரு தன்னுடைய வாழ்நாட்கள் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஜிம்முக்கு போறாங்க, விலையேற பெற்ற உணவு வகைகள்லாம் சாப்பிட்றாங்க, என்னென்னமோ பிரயாசப்ப நல்ல காய்கறிகள், விசேஷித்த நம்ம கீரைகள், இப்படிப்பட்ட நல்ல பாருங்க முந்திரி, பாதாம், பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷித்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா கூட நிறைய பேர் பாருங்க பாதியிலே மறிச்சு போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தால் அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாராம், ஆயுசு நாட்களை பெருக செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் என்ன பண்ணுங்க, எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கர்த்தர் முதலாவதாக ஞானத்தை கொடுப்பாராம். இரண்டாவதாக அவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவானா, அவர் பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுவாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களை தேவன் பாக்கியவானாய் மாற்றணுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பாக்கியவான் என்று சொன்னா அவனுக்கு என்னங்க குறை, எல்லாமே இருக்குங்க, எல்லா விதமான மேன்மை, ஆசீர்வாதம், புகழ்ச்சி, கனம் எல்லாமே அவனுக்கு இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர்களால் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக தேவன் உங்களை மாற்ற வேண்டுமா, நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுவான் என்று சொன்னால் முதலாவதாக ஞானத்தை கொடுப்பார், அவர்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். மூன்றாவதாக அவரை தேவன் பாக்கியவான்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாராம், சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாராம், சமீபமாய் மாத்திரம் அல்ல. அதிலேயே 147:11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் எப்படி இருப்பாராம், பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுக்கு ஒரு மனுஷன் பயந்து நடப்பான் என்று சொன்னால் அவன் மேல கர்த்தர் எப்படி இருப்பாராம்,
பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மேல தேவன் பிரியமா இருக்கணுமா, நீங்க அவருக்கு என்ன பண்ணுமா, பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, கோரேஸ் ராஜா தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால அவனுடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்துக்கொண்டு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன், செவைப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் அவனை அப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு வெண்கல கதவுகளை உடைத்தாராம், இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களை எப்போ நடக்கும்னு சொன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து, ஹல்லேலூயா, அவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுவார், எல்லா விதமான கோணலான வழிகளையும் தேவன் சேவைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகணுமா, ஆசீர்வாதங்கள் உண்டாகணுமா, ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணுமா, உங்களுடைய வாழ்க்கையில ஆயுஸ் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டுமா, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கணுமா, நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தான் என்று சொன்னால் அது அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கடவுளுக்கு நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் ஒரு காரியத்தை செய்து பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாரோ, அவர்களுக்கு உகந்த வாசனையா இருக்குமாம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவன் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எனக்கு எப்படியெல்லாம் பயந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவச்சனமே, முதலாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுமாம், செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தர் போதிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஞானவான்களாய் மாற்றப்பட முடியும். நீங்கள் ஆயுஸ் நாட்களை நல்லா அதிகரிக்கக்கூடியவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் அதிகமான ஆயுஸ் நாட்களை கொடுத்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது பாக்கியவான்களாய் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் அது உங்களுக்கு உகந்த வாசனையாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, யோபு அன்றைக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்ததுனால யோபுடைய வாழ்க்கையில பிசாசானவன் அவனுடைய வாழ்க்கையில சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது தேவன் பாருங்க யோபுவை கைவிடாதபடிக்கு ஒரு மடங்கு இருந்த ஆசீர்வாதத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். காரணம், யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தேவனோடு கூட நடக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். இன்றைக்கு கூட நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பிசாசின் பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் தேவன் அவைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி செய்யுங்க. முதலாவதாக நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. செவி கொடுத்தால் தேவன் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சாமுவேல் தேவனுக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரா, ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் செய்து அவனை இஸ்ரவேல்ல முதல் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற நிமித்தமாக யோபுவோடு கூட கர்த்தர் இருந்து அவனை ரெட்டிப்பான விதத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு பாருங்க தேவனுக்கு பயந்து நடந்தார். ஹல்லேலூயா. அந்த பார்வோனுடைய மனைவி என்ன பண்றாங்க, பாவம் செய்வதற்கு அவரை தூண்டுனா கூட என்ன பண்றாருன்னு சொன்னா நிர்வாணமாய் ஓடுறார். பயந்து பாவத்துக்கு விலகி ஓடினாரு. கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்ததுனால யோசேப்பு எந்த இடத்துல அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அதே இடத்துல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்றைக்கு நமக்கெல்லாம் என்ன பண்றாரு, யோசேப்பு ஒரு முன்னோடியாய் காணப்படுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏன் தேவன் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை தேவன் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றி அநேகருக்கு உங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் தேவன் மாற்ற உங்களை வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தாவீது சொன்னது போல, பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் சொன்னது போல நீங்கள் செவி கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம்.
ஸ்தோத்திரம் தகப்பனே. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்நாளில் கேட்ட வார்த்தைகள் பிரகாரமாக பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, இன்றைக்கு கூட செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலை போதித்தீர். நன்றி. அந்த பிள்ளைகள் சரியான பாதையில் நடந்து ஆண்டவரே வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானவான்களாய் மாற்றுவீராக, ஆயுசர்களை கூட்டி கொடுப்பீராக, பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. தேவ கரம் பிள்ளைகளோடு இருந்து அவர்களுடைய ஜபங்களுக்கு எல்லாவற்றுக்குமே உகந்த வாசனை முகர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாய் வாழ வைப்பீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.